What are the different forms of power sharing in modern democracies? பவர் ஷேரிங் மாடர்ன் டெமோக்ரஸியில் என்னென்ன ஃபார்மில் இருக்குன்றாங்க. டெமோக்ரஸின்னா ஜனநாயகம். பீப்புள் எலெக்ட் தேர் லீடர்ஸ் பை ஓட்டிங் மெத்தட். அதுதான் டெமோக்ரஸி. தன்னுடைய தலைவரை மக்களே தேர்ந்தெடுக்கிறாங்க. கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஈச் ஆஃப் திஸ். எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. பவர் ஷேரிங் அமாங் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட்டில் கூடிய டிஃப்ரெண்ட் மெத்தட். ஹரிசாண்டல் டிவிஷன் ஆஃப் பவர். ஹரிசாண்டல்னால் ஒரு ஹரிசாண்டலாக பார்க்குறது, சமப்படுத்தின லெவலில் பார்க்குறது. பவர் இஸ் ஷேர்ட் அமாங் 3 ஆர்கன்ஸ். 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஒன்று லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்டு ஜுடிஷியரி. லெஜிஸ்லேச்சர்னால் என்னது? இந்த எம்எல்ஏஸ் அவங்கெல்லாம் சேர்ந்தால் சட்டசபை அப்படி சொல்லுவாங்க. எம்பிஸ்லாம் சேர்ந்து இருக்கிற இடத்துக்கு பேர் பார்லிமெண்ட். அந்த எம்பி இருக்கிற இடம் சென்ட்ரல் கவர்மெண்ட். எம்எல்ஏஸ் இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட். லெஜிஸ்லேச்சர் அவங்க என்ன பண்ணுவாங்க? சட்டத்தை உருவாக்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த இம்ப்ளிமெண்ட் லா பாஸ் பண்ணுவாங்க. அதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? எக்ஸிக்யூட்டிவ்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி படிச்சுட்டு கவர்மெண்ட்டில் பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்க, அப்புறம் அடுத்த லெவல் கலெக்டர், தாசில்தார், இப்படி எல்லா லெவலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்த லாவை செக் பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த லா பிரகாரம் நடக்குதா, லா வைலேட் ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. தேர்டு ஜுடிஷியரி. ஏதாவது டிஸ்பியூட், கருத்து வேறுபாடு இருந்தால் கோர்ட் அதை சால்வ் பண்ணும். திஸ் என்ஷூர்ஸ் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அண்ட் செக்ஸ். பவர்ஸை செப்பரேட் பண்ணுது. நம்ம செக் பண்ண முடியும், அதுமாதிரி பேலன்ஸ் பண்ண முடியும். நோ ஆர்கன் எக்ஸசைசஸ் அன்லிமிட்டெட் பவர். அன்லிமிட்டட்னா எல்லை இல்லாத பவர். ஸோ யாராவது ஒருத்தர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனாங்கன்னா அடுத்த ஆள் கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி. இன் இந்தியா த பார்லிமெண்ட் மேக்ஸ் லாஸ். லெஜிஸ்லேச்சர் லா பார்லிமெண்ட் உருவாக்குது. த கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் தம். எக்ஸிக்யூட்டிவ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த கோர்ட்ஸ் இன்டர்பிரட் தம். ஜுடிஷியரி இன்டர்பிரட்னா அதில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அதை அவங்க ஷார்ட் அவுட் பண்ணி சரி பண்ணி தராங்க. பவர் ஷேரிங் அமாங் கவர்மெண்ட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். வெர்டிக்கல் டிவிஷன். வெர்டிக்கல்னால் அதுக்கு கீழே. உதாரணத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பஞ்சாயத்து இப்படி சொல்கிறது. பவர் இஸ் டிவைடட் அமாங் கவர்மெண்ட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல். ஒன்றுக்கு ஒரு லெவல் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல். திஸ் அலோஸ் லோக்கல் மேட்டர்ஸ் டு பி ஹேண்டில்டு பை லோக்கல் கவர்மெண்ட்ஸ். கீழே பஞ்சாயத்தில் ஒரு சாக்கடை அடைச்சிருக்கு, தண்ணி வரல, லைட் எரியல, இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்காது, பஞ்சாயத்து பார்க்கும். ஸோ என்ன? பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்டு நேஷ்னல் இஷ்யூஸ் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். நேஷ்னல் இஷ்யூன்னு என்னது? இப்போ வார் நடக்குது. அமெரிக்கா, ஈரான் வார் நடக்குது. இப்போ குரூட் ஆயில் வேணும், பெட்ரோல் வாங்கணும், பெட்ரோல் தேவை மக்களுக்கு, சிலிண்டர் தேவை. அப்போ ஃபாரின் பாலிசி இங்கே முக்கியமாக வரும். இந்தியன் கவர்மெண்ட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கண்டிஷன் வரும். அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, அப்படி இதெல்லாம் ஃபாரின் பாலிசி. இப்போ இந்தியா நியூட்ரலாக இருக்குது. யாரையும் சப்போர்ட் பண்ணல, யாரையும் எதிர்க்கலை, அமைதியாக இருக்குது. போரை தவிர்க்கணும்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்குது. அப்போ நீ எந்த சைடு இல்லைன்னா உனக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஈரானும் இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்குது, ரஷ்யாவும் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்குது, அமெரிக்காவும் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்குது. நீ சண்டையில் கலந்துக்கல, தள்ளி நின்று நான் இந்த கேமில் வரலன்னு சொல்லியாச்சு. நியூட்ரலாக இருக்கிறதுனால இந்தியாவுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. சில கண்ட்ரிஸ் ஒன் சைடு எடுப்பாங்க. இப்போ ஒரு இங்கிலாந்து, ஜெர்மனி இவங்கெல்லாம் அமெரிக்கா சைடு போயிடுவாங்க. இப்போ ஈரான் சைடில் ரஷ்யா, சைனாலாம் போகும், ஒன் சைடாக போவாங்க. சில கண்ட்ரிஸ் எந்த சைட்லேயும் சேர மாட்டாங்க. இப்போ அதனால் நம்ம யாருக்கும் சேராதனால நமக்கு வரைக்கும் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி பாலிசி எடுக்கிறதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். பாலிசி மேட்டரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டெசிஷன் எடுக்கும்.
ஸ்டேட் கவர்மெண்ட்டோ லோக்கல் பாடி கவர்மெண்ட்டோ போய் பேசக்கூடாது. அவங்க லிமிட்ஸ் அவ்வளோதான். உங்கள் லெவல் வரைக்கும் பாருங்கள். ஒரு மிலிட்ரி பற்றி பேசுகிறதுக்கோ ஃபாரின் பாலிசி பற்றி பேசுகிறதுக்கோ பிரைம் மினிஸ்டர், அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க தான் பேசணும். கேட்கலாம். டவுட் இருக்கா?